உலகெங்கும் ஆளும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோட சிறகு படத்தோட டைரக்டர் குட்டி ரேவதி இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் கிறிஸ்டி. எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களை டீசர் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு யோசனை வந்தது என்ன அப்படின்னா, அது ஒரு ட்ராவல் கதை, ஓகே. பட் இந்த சிறகுன்ற டைட்டில் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு, பிகாஸ் நீங்கள் ரைட்டிங்லாம் பயங்கரமாக எழுதுவீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படின்னா ஏதோ ஒரு யோசனையோட தான் அந்த டைட்டில் வந்திருக்கும். அந்த ஃபாண்ட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருந்துச்சு, சிறகு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைட்டிலோட மீனிங் என்ன ஆக்சுவலி இந்த கதையோட ஒன்றி பார்க்கும்போது? விட்டு விடுதலையாகி இருக்கிற கதாபாத்திரங்கள், அதுதான் முழுக்க முழுக்க படம். விட்டு விடுதலையாகி இருக்கு, ரொம்ப சிஸ்டம்குள்ளெல்லாம் ரொம்ப ட்ராப் பண்ணிக்காம, தன்னைத்தானே கட்டுப்படுத்திக்காம, கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவிற்கு விடுதலையாக இருக்கிற கதாபாத்திரங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக விடுதலையாக இருக்காங்கன்னா நம்ம தறிக்கெட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி கதாபாத்திரங்கள் இல்லை, இஷ்டத்துக்கு இருக்கிறது இல்லை, சமூக பொறுப்போட இருக்கிற கதாபாத்திரங்கள், எல்லா கதாபாத்திரங்களுமே. ஆனால் அது ஒரு பயணத்தினோடே நடக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த சிறகுன்றது ஒரு ரொம்ப மெட்டஃபாரிக்கலாக நம்ம சொல்கிறது தான். ஓகே, இப்போ நாங்கள் ஒவ்வொரு டீசர் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது நாங்கள் யூஸ்வலாக கேட்குற கேள்வி தான் இது. இந்த படத்தை பார்த்தா அந்த படம் மாதிரி இருக்கு, அந்த படத்தோட சாயல் தெரியுது அப்படின்ற மாதிரி. இப்போ ட்ராவல்னு இருக்கும்போது தமிழில் நிறைய படம் வந்திருக்கு. அது நிறைய விதமாக சொல்லியிருக்காங்க. லவ்ல சொல்லியிருக்காங்க, த்ரில்லராக சொல்லியிருக்காங்க, பேய் படமாக கூட நிறையா பார்த்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இதில் புதுசாக என்ன இருக்குன்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? ரெண்டு வேறு தலைமுறை வருது இதில் படத்தில். ஆனால் இதுக்கு நீங்கள் டீசரில் பார்க்குற, போஸ்டர்ஸில் பார்க்குறது ஒரு தலைமுறையை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அதை பார்த்தா உங்களுக்கு காதல் கதாபாத்திரங்கள் மாதிரி இருக்கும், ஆனால் இல்லை. அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ பொறுப்போட ஒரு ட்ராவலை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு கான்டெம்ப்ரரி சுச்சுவேஷனை நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். ஆனால் முந்தைய தலைமுறையை அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, அதை நம்ம சொல்கிறதே இல்லை, இந்த படத்தில் சொல்லலை. அது இந்த படத்தோட சாராம்சம்னு சொல்லலாம், கருன்னு சொல்லலாம். அதுதான் இந்த ஒரு டேக்அவே, ரொம்ப முக்கியமான டேக்அவே. அதை இந்த ரெண்டு கதாபாத்திரங்களும் அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க படம் வழியாக, அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதனால ரெண்டு தலைமுறைகளினுடைய இணைப்பு, பாலம், ஒரு நீங்களே அழகாக சொன்னீங்க. அப்போ ஒரு சிறகு இன்னொரு இடத்துக்கு போய் தானாக போய் விழுந்து அது அப்படியே அந்த ஒரு இயல்பான ஒரு ஃப்ளோவை நம்ம சொல்கிறோம். ஒரு நீரோடை மாதிரியான ஒரு விஷயம், ஆனால் எல்லார் மனதிலையும் ரொம்ப ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு உறவுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம அப்படிங்கிறத இந்த படம் சொல்லுன்னு நினைக்கிறேன் நான். ஓகே, சில வசனங்கள் நான் பார்த்தமோ சொன்னேன், எமோஷன்ஸ்க்கு என்றைக்குமே அழிவு கிடையாது, சினிமா பார்த்தா எமோஷன்ஸ் முக்கியம் அப்படின்னு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய டிரெக்டர்ஸ் டீல் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஜென்சி கிட்ஸ்னு ஒரு தலைமுறை உருவாயிட்டு இருக்கு. இந்த தலைமுறையை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா படத்தில் ஒரு பாட்டு வேணும், ஹூக் ஸ்டெப் வேணும், அவங்க எதிர்பார்க்குற வசனங்கள் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் இங்கே டீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட தலைமுறைக்கு இந்த படத்தை கொடுக்கும்போது அவங்க அதை ரிசீவ் பண்ணிப்பாங்களான்ற ஒரு டவுட் இல்லையா அவங்களுக்கு? எங்களுக்கும் அந்த சந்தேகம் இருந்தது. ஆனால் நாங்கள் எப்போ படம் எடுத்திருக்கோம், இப்போவும் அதுக்கு ஒரு டைம்லெஸ்னஸ் இயல்பாகவே அது அமைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எப்போவும் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான அந்த வாய்ப்பு அந்த படத்தில், அந்த கதைக்குள்ளே இருந்திருக்கு. ஹேட்ஸ் ஆஃப் டு மாலா மேம். அதாவது அந்த மாதிரியான ஒரு நான் அவங்களே சொன்னாங்க இல்லையா, நிறையா நம்ம ஸ்கிரிப்டை வாசித்து தற்செயலாக தான் இது அமைஞ்சுது இந்த கதை என்பது. ஆனால் அந்த கதைக்குள்ளே அப்படி ஒரு இயல்பான ஒரு அழகான தன்மை இருக்குது. என்னென்னா ஒரு காலவரையற்ற தன்மை இருக்குது. ஜென்சி கிட்ஸோட மனநிலையும் இதில் ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் சொல்லும்போது. ஆனால் எமோஷன்ஸ் இல்லாமல் எந்த தலைமுறையுமே வர்றதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐ உலகம், இது செயற்கை நுண்ணறிவு வருது. அதுலேயும் என்ன ட்ராபேக் இருக்குது அப்படின்னு நம்ம கடைசியாக ஒரு முக்கியமான பாயிண்ட்டுனா, எமோஷன்ஸ் அது ஹேண்டில் பண்ணுதா அந்த மீடியம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் ஒன்று இருக்குது. எந்த ரேஸ்க்கும், நீங்கள் ஹியூமன் ரேஸும் சரி, எல்லா லிவிங் பீயிங்ஸ்க்கும் ஒரு துளி எமோஷன் கடைசியாக நிற்கும். அது என்னன்னாலும் நீங்கள் எல்லாத்தையும் நம்ம உதறிடலாம் வாழ்க்கையில். ஒரு அவங்க மனதிற்குள்ளே இருக்கிற ஒரு ஆழமான உணர்வை நம்ம உதறவே முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஜென்சி கிட்ஸ் மட்டும் என்ன, அவங்களும் எல்லாரும் எமோஷன்ஸோடு தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க நம்மளுக்கு ரொம்ப அஹெடாக இருக்காங்க, நம்மளை ரொம்ப லீட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதில். ஓகே, இப்போ ஜிவிஎம் சார்கிட்ட எப்படி சார் கதை எழுதுவீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்கும் போது அவர் சொன்னார், ஒரு பாட்டு ஒன்று ஓடிட்டுருக்கோம், அந்த பாட்டை கேட்க எனக்கு கதை அப்படியே வரிசையாக எழுதிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் பாட்டுக்கே லிரிக்ஸ் எழுதுகிற ஒருத்தங்க. ஸோ நீங்கள் கதை எழுதும் போது என்ன பாயிண்ட் ட்ரிகர் பண்ணும்? இப்போ மிஸ்கின் சார் சொல்லுவார், நான் கிளைமேக்ஸ் எழுதிட்டு இருக்கும்போது பிசாசு கிளைமேக்ஸில் நான் அழுதுட்டேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ரைட்டரும் அந்த கதை எழுதுகிற அந்த செஷனை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப சில பேர் நைட்டில் தான் எழுதுவேன்னுவாங்க, சில பேர் அதிகாலையில் எழுதுவேன்னு சொல்லுவாங்க. அது ஒரு மாதிரி இந்த வேர்ல்டை விட்டு வேறு வேர்ல்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல்னு சொல்லுவாங்க. நீங்கள் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். என் வாழ்க்கையோட பெரும் பகுதியை நான் பொதுமக்களோட, மனிதர்களோட களத்தில், பழங்குடிகளோட கடந்து வந்திருக்கேன். அவங்கள்ட்ட தான் கழிச்சிருக்கேன். அதாவது நிறைய பேரோட அனுபவங்களை நான் கேட்டுகிட்டே இருந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன்.
அதை தான் இந்த படத்தில் நான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறேன். என்கிட்ட நிறைய கதைகள் இருக்குது. கதைகள்னால் அது கற்பனையால் உருவான கதைகளே இல்லை. யதார்த்தமாக மனிதர்களை சந்திக்கும் போது நீங்கள் சில பேர்கிட்ட கொஞ்ச நேரம் இருந்துட்டாலே அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை நம்மள்கிட்ட பகிர்ந்துக்குவாங்க. எப்போதுமே மனிதரோட அடிப்படை தேவை என்னென்னா, நான் சொல்கிறத நீங்கள் கேட்குறீங்களா, நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேனா கேட்குறதுக்கு நமக்கு ஒரு மனிதர் வேணும். நீங்கள் கடைக்கோடியில் ஒரு மலை உச்சியில் காட்டுக்குள்ளே நடுக்காட்டுக்குள்ளே ஒரு மனிதரை சந்திச்சிங்கன்னா அவங்க அவங்களோட கதையை உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறாங்க. அப்படி என்கிட்ட ஆயிரக்கணக்கான கதைகள் இருக்குது. அப்படியான ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதரினுடைய கதையை இதில் நம்ம திரைப்படமாக மொழிபெயர்த்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதுதான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அந்த கதைகளை, ஒரு கடைக்கோடி மனிதரினுடைய கதைகளை எல்லாரும் கேட்கும்படியாக செய்கிறதுக்கான தகுதியை ஒரு திரைப்படம் வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அந்த வாய்ப்பு சிறகுல நிகழ்ந்திருக்கு. அதை இந்த குழு ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க. ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக அதை செஞ்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருந்தீங்க, தயாரிப்பாளர்கிட்டையும் நடிகிட்டையும். எல்லாத்துலேயும் என்ன நிகழ்ந்தது, ஒரு மேஜிக் நிகழ்ந்தது. அது மேஜிக்லாம் இல்லை, இப்படி தான் நிகழணும். ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ஒரு வேலையை செய்யணும். அதை செய்யும்போது அது எவ்வளவு அழகாக இருக்கும், எளிதாக இருக்கும், எவ்வளோ பெரிய ரிஸ்க்கும் அதில் ரொம்ப எல்லாராலையும் கையாள முடிகிறதா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ரிலீஸ் ஆகட்டும், இவ்வளோ பெரிய நீளமான பயணமாகட்டும், எங்களுக்கு எங்கேயுமே அது சிரமமாகவோ ஒரு தடையாவோ இருந்ததே இல்லை. ஏன்னா நாங்கள் எல்லோரும் அந்த பயணத்தை ரொம்ப அனுபவித்து செய்கிறோம். ப்ரொஃபஷ்னலாக அதை பார்த்துருக்கோம். அந்த லேண்ட்ஸ்கேப் இருக்கு இல்லையா, சினிமான்றது ஆனா பெண்ணான்லாம் இல்லை, அதை எவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக நாங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கிறோன்றதுல எங்களுக்கு எப்போதுமே ஒரு பெருமை உண்டு, மகிழ்ச்சி உண்டு. ஓகே, அதுதான் இந்த ரைடு. நாங்கள் எவ்வளோ தூரம் போனாலும் நாங்கள் போவோம். அந்த அளவுக்கு we are totally empowered professionally. ரிஸ்க்ன்ற வார்த்தையை ஏன் சொன்னீங்க? ரிஸ்க்ன்றது என்ன இங்கே? ரிஸ்க்ன்றது அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மாலாமணியன் அவங்களுக்கு என்ன ஒரு லட்சியம் இருக்குது அப்படின்னா, இந்த படத்தை நானும் ரிலீஸ் பண்ணேன், ஒரு 2-3 நாள் தேட்டரில், எல்லா தேட்டர்லேயும் எல்லோரும் இவ்வளோ பேர் பார்த்தாங்க அப்படிங்கிறதுல அவங்களுக்கு நிறைவே இல்லை. அவங்களுக்கு என்ன அப்படின்னா, இதில் இந்த கதையை இதில் என்கிட்ட ஒரு கதையை நான் சொல்லியிருக்கேன். நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி, ஒரு கதையை இதுக்குள்ளே நான் சொல்லியிருக்கேன். அந்த கதையை எல்லாரும் பார்த்துறணும், கேட்டுறணும், அவங்க அதை தன்னோட எமோஷன்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்களுடைய அடிமனதில் அவங்க விரும்புகிறாங்க. அது அதை ரிஸ்க்குன்னு சொல்லலாம், லட்சியம்னு சொல்லலாம், குறிக்கோள்னு சொல்லலாம். அது ஒரு வெறித்தனமான குறிக்கோள்னு எனக்கு தெரியுது. அதனோட விரிந்து பறந்த அந்த சைஸ் அந்த அளவு எனக்கு புரியுது. அவங்க எடுக்கிற முயற்சியினுடைய அந்த பிரம்மாண்டம் எனக்கு புரியுது. அவங்க எல்லாரையும் படத்தை பார்க்க வச்சுட்டு தான் விடுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அப்போ அது புரியும் போது எனக்கு தோணுதுன்னா அந்த ரைட் நல்லா இருக்கேன். ஏன்னா அதுக்கப்புறம் நான் நிறைய வேலை செஞ்சிட்ருக்கேன். நான் கிரியேட்டிவாக நிறைய அதுக்கான வேலையை நீங்கள் பண்ணி கொடுத்துட்டீங்க. சரியா, அது நீங்கள் பண்ணி கொடுத்துட்டீங்கன்றதை விட எல்லாருமே சேர்ந்து பண்ணிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். நான் ரொம்ப மிகையாலாம் சொல்லலை. அதாவது சேரில் உட்காந்து ஆக்ஷன் கட் சொன்னாலே போதும், கேமரா ஆக்ஷன் கட்டுன்னு சொன்னாலே போதும், அவ்வளோதான் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு டைரக்டர். அந்த அளவுக்கு அவங்க ஒரு டைரக்டர்ஸோட டிலைட் அவங்க. ஆக்சுவலாக நான் அவங்க கூட நிறைய படம் இதுக்குள்ளே பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட பேராசை. ஆனால் நாங்கள் சிறகு பயணமே இன்னும் நீண்டதாக போயிட்டுருக்கு. உண்மையிலே அவங்கள்ட்ட நீங்கள் அடுத்தடுத்து அவ்வளோ அழகாக படம் பண்ணிட முடிகிற அவங்கள்ட்ட என்ன ப்ளஸ்ன்னா, நல்ல திட்டமிடல், நுணுக்கமாக. உங்களுக்கு ஒரு ஸ்பாட்டில், இந்த ஸ்பாட்டில் குண்டூசி வேணும்னா அது வரைக்கும் அங்கே தயாராக இருக்கும். அது நீங்கள் வலது பக்கம் திரும்பினா குண்டூசி இருக்கும், இடது பக்கம் திரும்பினா ஸ்கிரிப்ட் இருக்கும், எல்லாம் அப்படி இருக்கும் பொழுது. ஆனால் அப்படி தான் சினிமா, அதுதான் சினிமா. ஏனோ தானோ நடக்கிறது. பெர்ஃபெக்ஷன் ப்ரொஃபஷன். அது ப்ரொஃபஷன். நீங்கள் இப்போ ஒரு இன்ஜினியராக இருக்கிறீங்க, இல்லை ஒரு டாக்டராக இருக்கிறீங்க, சர்ஜரி போகிறீங்க. அப்போ சர்ஜரியில் அந்தந்த நைஃப்ஸ் எல்லாமே இருக்கணும், இல்லை டேபிளில் இருக்கணும், அப்போ தான் அது பண்ண முடியும். ஸோ இட் இஸ் ஒவ்வொரு ப்ரொஃபஷனுக்கும் ஒரு கால் இருக்குது. அந்த காலை நம்ம திரைப்படங்களில் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறோம். அதுதான் அதனுடைய உயர்ந்த இடம்னு நினைக்கிறேன். அந்த உயர்ந்த இடம், அதனுடைய உயர்ந்த மதிப்பு என்னன்னு நாங்கள் எல்லோரும் உணர்ந்துட்டோம். நீங்கள் இப்போ போய் எங்கள்கிட்ட என்கிட்டையும் சரி, கதாநாயகன்ட்டெல்லாம் போய் நீங்கள் இந்த படத்தை பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கன்னா நாங்கள் உடனேலாம் பண்ண மாட்டோம்.
நிறைய கேள்விகள் எழும் எங்களுக்குள்ள. இதெல்லாம் தயாராக இருக்கா, இப்படி இருக்கா அப்படின்னு ஒரு திட்டமிடல், அதை முழுமையாக நிறைவாக முடிப்பதற்கான ஒரு ஆழமான திட்டமிடல் இருந்தால் தான் அதை நம்ம இவ்வளோ அழகாக செய்ய முடியும். இல்லைன்னா ஒரு தயாரிப்பாளர் ஒரு குழு இவ்வளவு ஆண்டுகளுக்கு ஒரு படத்தை எப்படி இப்படி எடுத்துட்டு பயணிப்பாங்கன்னு நீங்கள் பாருங்கள். நாங்கள் எவ்வளவு நம்பிக்கையோட மகிழ்ச்சியோட பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஷாக் தான் 6 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த டீசர் அப்படின்னு. எஸ், அவங்களோட ஒரே அதான் நான் சொன்னது லட்சியம் என்னென்னா, தமிழர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த உலகத்தின் கடைக்கோடியில் இருந்தாலும் அவங்க என்னோட படத்தை பார்த்துடணும். அப்படி என்னதான் அந்த படத்துல இருக்குன்னு அதான் சொல்றேன். அது ரொம்ப எளிமையான அழகான விஷயம். அவங்க எப்போதுமே அதை சொல்லுவாங்க, நான் ஒன்றும் காவியம் ஓவியம்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லலை. அவங்க இந்த நேர்காணலில் அவங்க சொல்லலை, ஆனால் அதை எப்பொழுதும் சொல்லுவாங்க, நான் அப்படி சொல்லலை, ஆனால் அதில் ஒரு அழகான விஷயத்த எனக்கு மனசுக்கு பிடித்த ஒரு விஷயத்த நான் அதில் வச்சிருக்கேன், அதை பாருங்களேன் என்ன அப்படிங்கிறது தான் அவங்களுடைய. ஓகே, அதை அவங்க ஒரு தேட்டரோட ஃபார்மாலிட்டிஸ், அந்த சிஸ்டம், அந்த கார்ப்பரேட் இதில் அவங்க இல்லை. அவங்க ரொம்ப அழகாக பொதுமக்களோட பிளெண்ட் ஆகுறாங்க. ஏன்னா அது ஒரு பொது மனிதனுடைய கதை உள்ள. அந்த பொது மனிதனுடைய கதையை எல்லா பொதுமக்களுக்கும் நான் கொண்டு போய் சேர்க்குறேனே, என்னை விடுங்களேன் அப்படின்னு. ஆனால் அதையும் அவங்க முறை தவறிலாம் செய்யலை. அவங்க ஐயோ அதில் மெட்டிகுலஸாக இருப்பாங்க. எனக்கே சில நேரம் ரொம்ப அயற்சி ஆகிடும். அவங்க ஒரு தேட்டரில் இவ்வளோ ரூல்ஸ் இருக்குன்னா அவ்வளோ ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுவாங்க. அவ்வளவும் அங்கே எவ்வளோ பணம்னா அவ்வளோ பணத்தையும் அவங்க கொடுத்து அதிலெல்லாம் ஒரு பிழை நிகழாது, ஒரு தவறு நிகழாது. அதாவது அது அதுதான் நம்ம தொழிலுக்கு செய்கிற மரியாதை. முன்னாடிலாம் இந்த வார்த்தைலாம் சொல்லுவோம், நம்ம பெரியவங்க பேசி கேட்டிருக்கோம், முதல்ல செய்கிற தொழிலுக்கு மரியாதையாக நடந்துக்கோ அப்படின்னு. இப்போல்லாம் அது என்னன்னே யாருக்கும் தெரியுமான்னு எனக்கு தெரில. ஆனால் இந்த படத்தில் சிறகு வழியாக நாங்கள் என்னென்னா, எனக்கு சினிமானா என்னன்னு தெரியும், அந்த மாதிரி நான் வேலை செஞ்சுருக்கேன் இந்த படத்தை அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. அப்போ நான் இனி அடுத்த படம் செய்கிறேன் அப்படின்னா ஒரு சரியான படத்தை தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு தான். எனக்கு இன்னும் என்ன எண்ணம்னா, மாலாமணியன் அவர்களோட அவ்வளோ பேர் படம் பண்ணியிருக்க முடியும். அவங்களுக்கு இந்த படம், அதாவது நல்ல ப்ரொடியூசர்னா, இவ்வளவு நல்ல ப்ரொடியூசர்னா நீங்க படம் நீங்க நடித்திட முடியும். அவங்களுக்கு என்னன்னா, இளைஞர்களோட அவங்க ரொம்ப அழகா பிளெண்ட் ஆவாங்க. ஜென்சிஸோட அவங்களோட சுற்றி வேலை செய்கிறவங்க எல்லாருமே இளைய தலைமுறை தான். அவங்க எல்லாருக்குமே அவங்களுடைய மனநிலை என்ன, அவங்களுக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு ரொம்ப அழகாக தெரியும். ஏன்னா அவங்க அவ்வளோ திறந்த மனதோடு இருக்காங்க. அவங்கள யாருமே அவங்களே கட்டுப்படுத்திக்கிறதுலாம் இல்லை. அவங்க வாழ்க்கையை நல்லா விலாசமாக பார்க்குறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு இயக்குனராக இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, நிறைய கதைகள் இருக்கு என்கிட்ட, நான் படம் பண்ணணும் அப்படின்ட்டு. நான் ஜெண்டருக்குள்ளே வரக்கூடாது, ஏன்னா பிகாஸ் இது எங்கேயோ உடனே ஜெண்டரை பேசுங்க சார், ஜெண்டரே பேசலாம். ஒரு பெண் இயக்குனருக்கு என்ன பவுண்டரிஸ் இருக்குது? ஏன்னா இப்போ ஒரு கதையை ஒரு ஆண் இயக்குனர் சொல்லும்போது சில கெட்ட வார்த்தைகள் பேசும்போதோ, இல்லை ஒரு திருமணத்தை தாண்டிய உறவு அப்படின்ற விஷயத்தை டீல் பண்ணும் போதோ, இல்லை இந்த ஸ்கூல் டைமில் லவ் அப்படி நான் சொன்னது எல்லாமே ஒவ்வொரு படத்தோட கதைகள். அதை டீல் பண்ணும் போதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, இதையே இவங்க பேசுறாங்க, அது ஒரு பெண் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு. ரீசெண்டாக கூட ஒரு படம் ஓர் எச்சரிக்கையை பற்றி ஒரு படம் வருது, ஒரு பெண் இயக்குனர் இயக்குறாங்க. உடனே ஒரு கேள்வி வருது, ஏன் இப்படி இயக்கியிருக்காங்க அப்படின்றது. இதை எப்படி பாக்குறீங்க? ஏன் ஒரு பவுண்டரி செட் ஆயிருக்கா கேர்ள், அதாவது இவங்க ஒரு பெண் இயக்குனர்னா இவ்வளவுதான், இதுக்கு மேல அவங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி? பெண்களை கட்டுப்படுத்துற மாதிரி எதுவுமே இல்லை எந்த சிஸ்டத்துல. நான் சொல்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல. இல்ல நீங்க பொதுமக்களோட கேள்வியை தான் இங்க முன்வைக்கிறீங்க. அதுவும் ஒரு தவறான கேள்விதான் நான் சொல்றேன். நான் பெண்களை இன்னைக்கு கட்டுப்படுத்துற மாதிரி எதுவுமே இல்லை சார். அவங்களோட திறமைகள் ஆகட்டும், வாய்ப்புகள் ஆகட்டும், அதை அவர்கள் செய்து காட்டுகிற விதமாகட்டும், சமூகத்தில் அவர்கள் முன்னணியில் இருக்கிறதாகட்டும், அப்படிலாம் எதுவுமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். நான் எப்படி பார்க்குறேன்னா, இல்லை மாலாமணியன் அவர்களை வச்சு பார்க்குறேன், இந்த சிறகு திரைப்படத்தை ஒரு முன்னுதாரணமாக வச்சு பார்க்குறேன். நாங்கள் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. எவ்ரிடே ஐ லேர்ன் சினிமா. இல்லை சினிமாவோட பர்பஸ் என்ன, இது யாருக்காக இந்த சினிமாக்குள்ளே எந்த கதையை சொல்லணும், அதை எப்படி பொதுமக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த செலிப்ரிட்டிஸ், ஸ்டார்டம் அப்படிலாம் போகும்போது அதுக்கும் பொதுமக்களுக்கு இடையில் அவ்வளோ பெரிய இடைவெளி இருக்குது. அந்த இடைவெளியெல்லாம் நாங்கள் தவிடுபொடி ஆக்கியிருக்கோம் சொல்லப்போனால் சிறகு வழியாக. அதை நீங்கள் இன்னும் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். நான் ஒரு தொலைநோக்கு பார்வையில் பார்க்குறேன் நான். இப்போ அது நீங்கள் ஆரம்பத்தில் முதல் ஆன்சரில் நான் புரிஞ்சுக்கிட்டேன், லைட்டான கதை அப்படின்ற விஷயமும் இருக்கு இல்லையா? ஆமாம். சில இயக்குனர்கள் ஒரு ஃபஸ்ட்டு கதை அவங்களுக்கு ரொம்ப கனெக்டான கதை பண்ணுவாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க லைஃப் ஸ்டைலில் பார்க்குற விஷயத்தை தான் கதையாக பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதுலேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன் மக்கள் கூட கனெக்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த. நான் அதுலேருந்து தான் கேட்குறேன்.
ஏன்னா இதுல இருந்து ஒரு பெண் இயக்குனர் போது அந்த ஒரு விமர்சனமும் வருது இல்லையா, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மிக்க நன்றி நீங்க இதை இவ்வளவு புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனா என்னன்னா, இந்த ஜெண்டர் விஷயத்த முன்னாடியும் நானும் கொஞ்சம் எல்லாம் வேற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆண் இயக்குனர், பெண் இயக்குனர், ஆண் இயக்குனர் சொல்கிற கதைகள், கதாபாத்திரங்கள் அது மாதிரியான சீன்ஸை தான் சொல்கிற நிர்பந்தம் வந்து பெண் இயக்குனர்களுக்கு கொடுத்துட்டே இருந்திருக்காங்க அப்படின்னு. ஆனால் எனக்கு சொல்ல வரும்போது, எழுத வரும்போது, உரையாடும் போது அது எனக்கு ரொம்ப அந்நியமாகப்படுது. நான் ஒரு பெண், நான் சந்திக்கிற மனிதர்கள் வேற, அவங்கள நான் எப்படி பார்க்குறேன், ஒரு ஆண் எப்படி பார்க்குறாங்கிறது முற்றிலும் வேற. நீங்கள் வன்முறை, துப்பாக்கி, ஆபாசம், நிறைய விஷயங்களை கலந்து ஒரு படத்தோட டெம்ப்ளேட், ஃபார்முலா எல்லாம் சொல்கிறீங்க. அது எனக்கு துளி கூட ஒப்பு இல்லை. என்னுடைய மகள் அல்லது என்னுடைய உறவினர் மகள்கள், என்னுடைய தோழியருடைய மகள்கள் அவ்வளோ பாலியல் வன்முறைக்கு ஆளாகிறாங்க. அதையெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு நான் படத்தில் வேற ஒன்று சொல்ல முடியாது. எந்த மகள் பாலியல் வன்முறைக்கு ஆளானாலும் அது என்னை பயங்கரமாக தூக்கம் இல்லாமல் ஆக்குது. அதற்கு என்ன தீர்வு, எப்படி சமூகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றது அப்படின்னு பல கேள்விகள் என்னை தூக்கம் இல்லாமல் ஆக்கும் பொழுது, அதை நான் ஒரு படைப்பில் வந்து எப்படி வந்து அதற்கு எதிராக ஒரு வேலையை செய்ய முடியும்? ஒரு பெண் எப்படி இதெல்லாம் தாண்டி ஒரு ஜெண்டர் பொதுமைக்குள்ளே போக முடியும்? அதனால் நீங்கள் வந்து என்னை வந்து ஒரு பெண் இயக்குனர்னு அழைப்பதைத்தான் நான் விரும்புவேன், ஒத்துக்குவேன். ஏன்னா நான் சிந்திப்பது என்பது முற்றிலும் வேறு. நான் இந்த சமூகத்துக்காக சிந்திக்கிறேன், ஒவ்வொருத்தருக்காகவும் சிந்திக்கிறேன். அது ஆணோ பெண்ணோ எவருக்காகவும் அவர் பொருட்டும் நான் சிந்திக்கிறோம். அப்படியான ஒரு சமூக அக்கறையான விஷயத்தை தான் இந்த படத்தில் வைக்கிறோம். அதுக்காக தான் தயாரிப்பாளர் இவ்வளோ உழைக்கிறாங்க. எனக்கு வந்து உண்மையிலே அவங்க வந்து அளவுக்கு மீறி இதில் வந்து தன்னை வந்து தன் பாரத்தை சுமக்குறாங்கன்னு பல நேரத்தில் தோணும். ஆனால் அதில் எவ்வளோ நியாயம் இருக்குது, நீதி இருக்குது. அவங்க வந்து ஒரு நல்ல மனிதரின் கதையை வந்து நீங்களும் பார்த்துருங்களேன் இந்த கதையை அப்படின்னு சொல்லி தானே அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ ஒரு மாற்றத்தை விரும்புகிற ஒரு பெரிய ஊடகமாக நம்ம கையில் சினிமா இருக்குது, திரைப்படம் இருக்குது. அதன் பின்னணியில் நாங்கள் பெண்கள் இருக்கிறோம். அப்போ எவ்வளோ ஆற்றல், எங்களுக்கு எவ்வளோ வலிமை, எவ்வளோ வாய்ப்பு இருக்குது. எதுவுமே எந்த சிஸ்டமும் எங்களை கட்டுப்படுத்தவே இல்லை. அவங்க உண்மையிலே ஒவ்வொரு கதவையும் அழகாக படால்னு திறந்துட்டு போயிட்டே இருக்காங்க. பின்னாடி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. வெரி குட், யூ சைட் இட். ரொம்ப அழகாக சொன்னீங்க. உண்மையிலே அது அடுத்த கதவு எந்த கதவுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் இன்று இந்த கதவை திறந்திருக்கோம் நாங்கள். உலக மகளிர் தினம் அன்னைக்கு இதில் மதுரையில் வந்து கோபுரம் சினிமாஸில் படம் போட்டோம். உண்மையிலே பெண்கள் பார்க்கும்போது நான் இப்போ தான் கொஞ்சம் எமோஷ்னல் ஆனேன். ஏன்னா பெண்கள் வந்து அவங்கள பார்க்குறாங்க, அவங்க வாழ்க்கையை பார்க்குறாங்க, அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடந்ததை ரிலேட் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வாழ்க்கை இவ்வளோ அழகாக இருந்திருக்கணுமோ அப்படின்னு நினைக்கிற ஒரு சிறிய விஷயம். ரொம்ப நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் ஒன்றும் பெரிய விஷயமும் சொல்லலை. ஆனால் அந்த எளிய அழகான விஷயம் கூட நம்ம வாழ்க்கையில் இல்லாமல் போயிருச்சே அப்படின்னு நம்மளுக்கு ஒன்று தோணணும். அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் தமிழ் மேலே ஏன் மேம் இவ்வளவு ஆர்வம்? ஒரு வார்த்தை கூட நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறீங்க, ஸ்டார்டிங்கில் இருந்து ஒரு வார்த்தை கூட நான் இங்கிலீஷில் கேட்கல. அது மாதிரி உச்சரிப்பும் பார்த்தீங்கன்னா எழுத்து, கழிவு, அந்த வார்த்தை உச்சரிப்பார் அதான் பார்த்துட்டே உட்காந்துருக்கேன். எப்படி இவ்வளோ தூரம்? ஏன்னா அவங்க எழுத்துக்களையும் நாங்கள் பார்க்குறோம் இல்லையா, பாடல் வரிகளையும் பார்க்கும்போது அவ்வளோ தமிழ் வார்த்தைகளை எங்கெங்கேயோ இருந்து பிடிச்சிட்டு வந்து அதை கொண்டு வந்து அங்கே சொருகிறது இருக்கு இல்லையா, அது எவ்வளோ தேவைன்னு நினைக்கிறீங்க இந்த டைமில்? ஐ மீன் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப தேவை. ஏன்னா நமது உணர்வையும் நம்மையும் இணைக்கிறது வந்து மொழி தான். அதாவது தமிழ் அந்த அந்த விஷயத்துக்கு அதெல்லாம் விட்டுருவோம். ஆனால் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி தெரியுமா? உலக அளவில் நம்ம எல்லா துறையிலையும் உயரத்தில் இருக்கும். ஒளிப்பதிவில் ஆகட்டும், இசையாகட்டும், எல்லா மேதைகளும் இங்கே இருக்காங்க, எழுத்துல எல்லாம். ஆனால் நம்ம சரியான விஷயத்தை செய்ய மாட்டேங்கிறோம். அந்த திறமைக்கு எந்த படைப்பை பண்ணணுமோ, எந்த படைப்பை செய்தால் உலகத்தின் எல்லா பகுதிகளுக்கும் போக முடியுமோ அதை செய்ய மாட்டேங்கிறோம். அந்த ரெலவன்ஸ் இருக்குல்ல, அந்த பொருத்தம் இல்லாமல் இருக்கும். மக்கள் கூட கனெக்ட் ஆகிற படங்கள் நம்ம வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அந்த கிணற்று தவளை மாதிரி இருக்கும், ஒரு குட்டையில் ஊறி போன மட்டை மாதிரி இருக்கிறோம். ஆனால் உண்மையிலே நான் உலக நாடுகளுக்கெல்லாம் போயிட்டு வரேன், நிறைய தமிழர்களை பார்க்குறோம், மற்ற அயல் நாடு சார்ந்தவர்களையும் பார்க்குறோம், அவங்க வியக்கிற மாதிரி இருக்கிறோம் நம்ம. ஆனால் அதையெல்லாம் வைத்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்துல அங்கே தோல்வி அடைகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதை வந்து இந்த இடத்துல மாலாமணியன் வந்து செய்ய வைக்கிறாங்க, செய்ய விரும்புகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு கழுகு பார்வை இருக்குல்ல, மேலேருந்து பார்க்கும்போது நம்ம யாராக இருக்கோம், எப்படி இருக்கோம் அப்படின்னு. நான் அடிப்படையில் ஒரு சித்த மருத்துவர், அதனால கூட தமிழ் மொழி வந்து என் பால் வந்திருக்கலாம்.
அப்புறம் இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு ஒரு நல்ல நான் தமிழர் இசை சார்ந்த ஒரு இணையதளம் நடத்திட்டு இருக்கேன். 3000 ஆண்டு நம்மள்ட்ட தமிழர்கள்ட்ட எப்படி இசை ஊறி இருந்திருக்கு இலக்கியத்தில், வாழ்க்கையில், எல்லாத்துலேயும் அப்படின்னு. மேபி அதனால கூட இருக்கலாம். அப்புறம் இந்த படத்தில் தயாரிப்பாளர் மாலாமணியன் அவர்கள் என்னுடைய அந்த தமிழ் பால் இருக்கிற நிறைய ஆர்வத்தெல்லாம் ரொம்ப சினிமேட்டிக்காக எப்படி அதை வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுல பல மடங்கு எனக்கு வந்து வெற்றியை கொடுத்துருக்காங்க. திரைமொழி அப்படி கூட சொல்லலாம். அது தனியா தெரியுது சினிமாட்டிக். நீங்க எழுதிய வரிகள்ல உங்களுக்கு பிடிச்ச வரிகள்லாம் என்ன சொல்லுவீங்க? நம்மளே பார்த்துட்டு சில நேரங்களில் கவிதை எழுதிடுவோம், எழுதிட்டு ஓரமா பேப்பர் வச்சிருவோம், திரும்ப என்னைக்கோ நாள் யோசிச்சு பார்க்கும்போது அன்னைக்கு இவ்வளவு அழகா எழுதியிருக்கோம், நமக்கு இவ்வளோலாம். ரொம்ப செல்ஃப் டவுட் உள்ள பர்சன். ஒரு கலைஞருக்கே உரித்தான எல்லா தனி மனித உள்மன போராட்டங்களும் எனக்கு எப்பவும் இருக்கும். அது இந்த படத்துலயும் தொடக்கத்திலே இருந்து இருந்தது. இல்ல நீங்களா யோசிச்சது ஒரு வரி வந்து நம்ம இவ்வளவு அழகா எழுதியிருக்கமேன்னு யோசிச்ச மாதிரி இருந்துச்சா? இல்ல மத்த சொல்லியிருப்பாங்கல்ல. சிறகு படத்துல இனிய கனவுகள்னு ஒரு பாட்டு அருள் குரலி ரொம்ப அழகா இசையமைச்சிருப்பார், ரொம்ப அழகா பண்ணியிருப்பார். அதாவது அதுவும் படத்துல ரொம்ப முக்கியமான கதாநாயகியினுடைய ஒரு அகமான உணர்வுகள், அந்த இடத்துல இருந்து கதை மாறும், படத்துல கதை மாறும். அதை ரொம்ப அழகா சொல்லி அதை கொண்டு வந்திருப்பாரு. ரொம்ப ஒளிப்பதிவும் நீங்கள் பார்க்கணும் படத்தை, தயவுசெய்து அடுத்த ப்ரிவியூ வந்துருங்கப்பா. கண்டிப்பாக. அதாவது சொல்லியிருப்பாங்க அதில் இனிய உணர்வுகள் படத்தில் ஏழை வீட்டின் வெளிச்சம் போல அப்படி ஒரு விஷயம் நடந்துருது. அப்படி ஒரு வரி வரும். அதை என்னுடைய தயாரிப்பாளர் ரொம்ப பாராட்டுவாங்க. பண்ணி சொல்றாங்க ஏழை வீட்டின் வெளிச்சம். அப்படி ஒரு நிகழ்வு வந்து கதாநாயகி வாழ்க்கையில நடக்கிறது வந்து அப்படி ஒரு விஷயம் அப்படின்றது மாதிரி. ஓகே, அவ வாழ்க்கையில அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் நிகழுது, வெளிச்சம். அது வந்து இப்படியான ஒரு விஷயம் அப்படின்னு அவர் என்னோட தயாரிப்பாளர் அடிக்கடி சொல்லுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடித்த வரி, அது எனக்கு பிடித்த வரி. நம்ம எழுதுறது எல்லாமே வந்து ஒரு அட்டம்ப்ட் தான். ஒரு கிரியேட்டர் வந்து எப்போதுமே அதை ஒரு முழுமனதான முடிஞ்சு போன ஒரு படைப்புன்னு சொல்ல முடியாது. இதில் செய்கிற சில விஷயங்களை அடுத்த படத்தில் அடுத்த விஷயத்தில் சரி பண்ணுவோம், அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன் நான். இல்லையா கலைஞர்? கண்டிப்பாக. இப்போ நிறைவாக வந்துட்டு ஒரு இயக்குனரா ஒரு கலைஞரா இந்த வெயிட் பண்ணுற அந்த பீரியட் இருக்கு இல்லையா, அது உண்மையிலே எப்படி இருக்கும்? ஆக்சுவலி இப்போ ஒரு படம் ரிலீஸ்க்கும் சரி, ரிலீஸ்க்கு முதல் நாளும் சரி, மக்கள் படத்தை பார்த்துட்டு இருக்கும் போதும் சரி, இந்த மாதிரி நிறைய வெயிட்டிங் பீரியட் இருக்கும். ஒரு இயக்குனரா ஒரு கலைஞரா எல்லாருக்கும் இருக்கும். அது எப்படி இருக்கும் ஆக்சுவலி? அது பதட்டமா இருக்குமா, தவிப்பா இருக்குமா, இல்லை ரொம்ப ஹாப்பியா இருக்குமா? வா ஒன்று ஒரு படம் பண்ணிட்டோம், பார்த்துட்டு இருக்காங்க, இல்லை நம்ம படம் பண்ண ரிலீஸ் ஆக போகுது, அது எப்படி இருக்கும்? தீபாவளிக்கு முதல் நாள் மாதிரி இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கேள்வி இருக்கா? தான் கேட்குறேன். எங்கள் 3 பேரையும் நீங்கள் இப்போ இவ்வளோ நேரம் இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்க. நாங்கள் யாராவது காத்திருக்கிறதுன்ற வார்த்தையை பயன்படுத்தணும். நான் அதான் சொல்கிறேன்னே, நான் ஒரு கொஸ்டினே மூவ் பண்ணேன், உங்களுக்கு ஏதாவது அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் கேட்க வந்தேன். அவங்க அங்கேயே ஸ்டாப் பண்ணி எனக்கு எல்லாரும் இந்த படத்தை பார்க்கணும் அங்கேயே முடிச்சிட்டாங்க நீட்ட. இல்லைன்னா நான் கேட்க வந்த கேள்வி அதுதான், ஒருவேளை உங்களுக்கு அது வருத்தமாக இருக்கா? அப்படி இது ஒரு பயணம், ரிலீஸோட இது முடியுன்ற மாதிரியும் எனக்கு தோணலை. இது படத்தை நீங்கள் எல்லா தேட்டர்லையும் அவங்க ரிலீஸ் பண்ணால் கூட மாலாமணியன் என்ன பண்ணுவாங்கன்னா, படத்தை எடுத்துகிட்டு இன்னும் அதை வந்து அவங்க எல்லா இடத்துக்கும் திரும்ப திரும்ப பார்க்காதவங்களால நீங்கள் பார்க்கலையா, அப்போ வாங்க இன்றைக்கி ஒரு ப்ரிவியூ பார்க்கலாம் அப்படின்னு அவங்க கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி தான் நினைக்கிறேன். இதை நான் வந்து காத்திருக்கிறதாவே நான் பார்க்கலை உண்மையிலே. எனக்கு இன்னும் என்ன ஆச்சரியம்னா, நான் கவிஞர் இல்லையா, நாங்கள் வந்து வாழ்க்கையை வேறு மாதிரி தான் பார்ப்போம். உங்களுக்கு வேணால் அடுத்து இன்னொரு ப்ரோக்ராம் இருக்குமா இருக்கும், எனக்கு அப்படி இல்லை. நான் வாழ்க்கை அடுத்து என்ன ஆச்சரியம் இருக்குது அப்படின்னு நான் பார்க்குற அடிப்படையில் இன்னும் வியப்பான விஷயம் வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னு. அது சிறகுலையும் அப்படி நிகழ்ந்துகிட்டே இருக்குது. நாங்கள் வெவ்வேறு நாட்டில் போய் ப்ரொமோஷன்ஸ் பண்ணுவோம், அப்புறம் தற்செயலாக முன்னாடி நாங்கள் திட்டமிட்டதை விட அழகாக இன்னொன்று நடந்துடும். அது மாதிரி ஏதோ அடுத்து நடக்க போகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான பயணத்தில் இருக்கேன் நான். ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு என்ன நடக்குதுன்னு நீங்களும் பாருங்க. கிறிஸ்டி மறந்துடாதீங்க. கண்டிப்பா மேம். நீங்க உங்களோட ஒரு நேர்காணல்ல மாதிரி இது நினைக்காதீங்க. இல்ல ஒன் ஆஃப் தி இல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஒரு கவிதையோட முடிச்சிடறேன் உங்களுக்காக. ரிலீஸ் எனும் காற்று வீச சிறகு வானுயிர பறக்கட்டும். வாழ்த்துக்கள். வணக்கம். தேங்க்யூ.